இந்த வீடியோவில் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் யூஸ் பண்ணுற இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸோட டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ளார மெட்டல் எழுதுவோம், தென் n நம்பர் ஆஃப் லிகான்ஸ் வந்து எழுதுவோம். ஸோ மெட்டலோட வந்து சார்ஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், லிகாண்டோட சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் என்னாகும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகும்போது ஸோ அதில் ஃபார்ம் ஆகிற கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டு தான் வந்து என்ன ஜென்ரேட் பண்ணுது, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது. சரிங்களா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் அயான்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கோபால்ட் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கோபால்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நம்பர் ஆஃப் குளோரின் அண்டு 3 நம்பர் ஆஃப் அமைன் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, நிக்கலில் சுற்றி நம்ம பார்த்திங்க அப்படின்னா CO வந்து 4% ஆயிருக்கு. அண்டு பிளாட்டினத்தை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நம்பர் ஆஃப் குளோரின் அண்டு 2 நம்பர் ஆஃப் அமைன் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து என்ன, இதில் மெயினாக வந்து எதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் லிகான்ஸ் சரௌண்டட் இன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இல்லை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் அ மெட்டல் அலோன், மெட்டலை தான் இந்த இடத்துல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததும் அதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து இதில் வந்து மெயினாக வந்து என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் ஆசிடுங்கிற பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லீவ்ஸ் ஆசிட் அப்படின்னா நம்ம வந்து என்ன படிச்சிருக்கோம், நம்ம லீவ்ஸ் ஆசிட் அப்படின்னா accept the negative charge or accept the lone pair or accept the electron அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அக்செப்ட் த ஒரு கெமிக்கல் ஆட்டம், ஒரு கெமிக்கல் ஸ்பீசிஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வாங்குது அப்படின்னா அது முதல்ல என்னவாக இருக்கணும், பாசிட்டிவ் நேச்சராக இருக்கணும். அப்போ மெட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா ஸோ அது போய் என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கிற நெய்பரிங் குரூப்பில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜை இது போய் வாங்கிக்கும். ஸோ அப்போ அதனால தான் மெட்டல் வந்து என்னவாக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, லீவ்ஸ் ஆசிடாக ஆக்ட் ஆகுது. அப்போ லிகாண்ட் வந்து என்னவாக ஆக்ட் ஆகும், லிகாண்ட் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் பேசஸாக வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். ஸோ லீவ்ஸ் பேசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டொனேட் த நெகட்டிவ் சார்ஜ், டொனேட் த லோன் பேர் ஆர் எலக்ட்ரான். ஸோ இந்த லிகாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் வில் பி ப்ரெசன்ட். அது போய் என்ன பண்ணுது, பக்கத்தில் இருக்கிற மெட்டலை போய் என்ன பண்ணுது, கொடுத்து ஒரு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அந்த இடத்துல மேக் பண்ணுது. ஸோ அதனால தான் இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ லிகாண்ட் ஆக்ட் அஸ் த லீவ்ஸ் பேசஸ் அண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆக்ட் அஸ் த லீவ்ஸ் ஆசிட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த லிகாண்ட்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த லிகாண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சிம்பிள் அயான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் குளோரின் அண்ட் நியூட்ரல் மாலிகுல் லைக் வாட்டர் மாலிகுல் அண்ட் அமோனியா இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் லார்ஜ் மாலிகுல்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லிகான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன சார்ஜ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிகுல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து என்ன இருக்கும், இந்த மாதிரி இதில் ஒரு 2 லோன் பேர் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அம்மோனியா நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து என்னது பிரமிடல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அம்மோனியா எடுத்துக்கிட்டாலுமே அதில் ஒரு லோன் பேர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்னது, இட்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ அப்போ வந்து இதை வந்து எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா அண்டர் த கேட்டகரி ஆஃப் லிகான்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் தோ மேக்ரோ மாலிகுல்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பயாலஜி குரூப் படித்தவங்களுக்கு தெரியும் ஹீமோக்ளோபின்ங்கிறது என்னது. ஸோ இட் இஸ் அ குளோபுலர் ப்ரோட்டீன் சரௌண்டட் இன் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆஃப் அயன். ஹீமோக்ளோபினில் வந்து நமக்கு வந்து அயன் இருக்குது. ஸோ அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற குளோபுலர் ப்ரோட்டீனுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லிகாண்ட் டைப்குள்ளே தான் வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த லிகாண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 3 டைப் சொல்கிறாங்கப்பா. ஓகேங்களா? புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ யூனிடென்டட் லிகாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு லிகாண்டால் ஒரே ஒரு டொனேட்டிங் சைடு கொடுக்க முடியும் அப்படின்னா அது பேர் யூனிடென்டட் லிகாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த டைப் என்ன சொல்கிறாங்க, வென் த லிகாண்ட் கேன் பைண்ட் த்ரூ 2 டோனர் ஆட்டம். அப்போ ஒரு லிகாண்டுக்கு 2 டொனேட்டிங் சைடு இருந்துச்சு அப்படின்னா அது பேர் டைடென்டட் லிகாண்ட். ஸோ இதுக்கு கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இஎன்ங்கிறது என்னது, எத்திலின் டயமீன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலேட். இதை ஷார்ட் ஃபார்மில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா OX அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுங்க, இந்த எத்திலின் டயமீனோட ஷார்ட் ஃபார்ம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த எத்திலின் டயமீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை டொனேட்டிங் சைடு இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ஹியர் ஐ ஹேவ் த லோன் பேர். ஸோ 1 2
மாலிகுல் என்னமோ ஒன்று தான், ஓகேங்களா. மாலிகுல் என்னமோ ஒன்று தான், ஆனால் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சைட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ அப்போ இதில் போய் மெட்டலோட போய் காண்டாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், 2 டொனேட்டிங் சைடு எனக்கு கொடுக்கும். ஸோ அப்போ ஒரே லிகாண்டில் 2 டொனேட்டிங் சைடு இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் டைடென்டேட் லிகாண்ட். இப்போ இதுவே மெனி நம்பர் ஆஃப் செவரல் டோனர் ஆட்டம்ஸ் வந்து இதில் வந்து டொனேட்டிங் சைடு ப்ரெசென்ட் ஆகிடுச்சு இருந்ததுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க, பாலிடென்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா EDTA. EDTயோட அப்சர்வேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்திலின் டயமீன் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ வாட் இஸ் எத்திலின் டயமீன், CH2 NH2 அண்டு இங்கேருந்து இன்னொரு சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகும், CH2 சிங்கிள் பாண்ட் வித் NH2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது எத்திலின் டயமீன். இந்த எத்திலின் டயமீனில் இருக்கிற இந்த 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 ஹைட்ரஜனையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ரீப்ளேஸ் வித் அசிட்டேட். ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன ஆகிடுச்சு, ENல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து எத்தனை டொனேட்டிங் சைடு இருக்குது, 2 இருக்குது. ஸோ இப்போ அதே எத்திலின் டயமீனில் இருக்கிற டெரிவேட்டிவ்ல ஃபார்ம் ஆகுது தான் இந்த EDTA. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து என்ன இருக்குது, 1 2 இருக்குது அண்ட் 3 4 5 6. ஸோ மொத்தம் எனக்கு வந்து எத்தனை டொனேட்டிங் சைடு இருக்குது, 6 இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், செவரல் டைப்புன்னு சொல்லலாமா, செவரல் டைப் டொனேட்டிங் சைடுன்னு இருக்கா. அப்போ இது பேர் என்னது, பாலிடென்டேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஹெக்ஸாடென்டேட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம ஒரு மெட்டல் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ஆக்டேட்ரல் ஜாமெட்ரி மேக் பண்ணுறதுக்கு மொத்தம் ஒரு 6 லிகாண்ட்ஸ் நமக்கு தேவை. ஸோ இதில் வந்து நமக்கு 6 நம்பர் ஆஃப் டொனேட்டிங் சைடு இருக்கனால கண்டிப்பாக ஒரு EDTA வந்து ஒரு மெட்டலோட ரியாக்ட் ஆகும்போது இட் ப்ரிஃபரபிளி டு கிவ் த ஆக்டேட்ரல் ஜாமெட்ரி அப்படின்னு இதில் பார்ப்போம். சரிங்களா. ஸோ இதிலே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்ஸ் இது. சரிங்களா. ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ கீலேட் எஃபெக்ட். ஓகேங்களா. ஸோ when a di or polydentate ligand uses 2 or more donor atoms simultaneously to form single metal ion it's said to be a chelate ligand அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த chelate ligand வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மெட்டல் என்கிட்ட இருக்குது, ஓகேங்களா. இப்போ என்கிட்ட ஒரு மெட்டல் இருக்குது, இந்த மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைடென்டேட் லிகாண்ட் வந்து EN இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இது போய் என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு சைக்ளிக் ஃபார்ம் வந்து இதை சுற்றியும் நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ரிங் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் ப்ரொவைடிங் த எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி டுவர்ட்ஸ் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரிங்கு ஃபார்ம் ஆகிறது வந்து கீலேட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் வேர்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நண்டுக்கு கை வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி கேப்சர் பண்ணும், ஓகேங்களா, இது அப்படியே கிளிக் பண்ணும். ஸோ அதேமாரி தான் இந்த மெட்டல் வந்து பார்த்திங்க இல்லையா, இந்த மெட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போய் என்ன பண்ணும், இந்த EN பாலிடென்டேட் லிகாண்ட் அண்ட் டைடென்டேட் லிகாண்ட்லாம் போய் என்ன பண்ணும், இந்த மெட்டலை போய் கேப்சர் பண்ணும். ஸோ அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, கீலேட் லிகாண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர் ஆஃப் சச் லிகாண்ட் குரூப் இஸ் கால்டு டென்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ எத்தனை கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கோ அதை தான் சொல்கிறாங்க. கீலேஷன் காம்ப்ளெக்ஸஸ் டென் டு பி மோர் ஸ்டேபிள் தென் சிமிலர் காம்ப்ளெக்ஸஸ் கண்டெய்னிங் யூனிடென்டேட் லிகாண்ட். அப்போ யூனிடென்டேட் லிகாண்டை கம்பேர் பண்ணும்போது டைடென்டேட் லிகாண்ட் பாலிடென்டேட் லிகாண்டு இருந்துச்சுன்னா அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இட்ஸ் அ மோர் ஸ்டேபிள் அப்படின்னு அவங்க வந்து ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மோர் ஸ்டெபிலிட்டி வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த கீலேஷன் எஃபெக்ட். அப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிடென்டேட் லிகாண்ட் அண்ட் டைடென்டேட் லிகாண்டோட கவுண்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து அடுத்த டைப் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிடென்டேட் லிகாண்ட். இது ஆல்ரெடி இதில் எங்கே நம்ம படிச்சிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம்பிடென்டேட் நியூக்ளியோஃபைல் ஹாலோலிகேன் ஹாலோரின்ஸில் நம்ம வந்து இதில் வந்து படிச்சிருப்போம். சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் KCN அண்டு AgCN அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து சைனோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனோட வந்து பார்த்திங்கன்னா கார்பன் மூலமாகவும் நமக்கு வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும், அதே சமயத்தில் நைட்ரஜன் மூலமாகவும் பாண்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிட் தான், ஆனால் டொனேட்டிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஓகே 2 சைட்ஸில் ஒன்று எனக்கு கார்பன் மூலமாகவும் பண்ண முடியும், அப்படி இல்லைனா நைட்ரஜன் மூலமாக பண்ண முடியும். ரெண்டையும் ஒரே நேரத்தில் என்னால் என்ன பண்ண முடியாது, கோஆர்டினேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதை வந்து என்ன சொல்லுவாங்க, யூனிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு அவங்க வந்து டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைட்ரோலாம் இருக்கு இல்லையா, NO2லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. தயோசைனைடு, ஓகே, NO2. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் கோஆர்டினேட் எய்தர் த்ரூ த நைட்ரஜன் த்ரூ த ஆக்சிஜன். நைட்ரஜன் மூலமாகவும் கோஆர்டினேட் பண்ண முடியும்,
ஆக்சிஜன் மூலமாகவும் கோஆர்டினேட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, இது நல்லா பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தயோசைனேட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஹியர் ஐ ஹாவ் த மெட்டல் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த தயோசைனில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் மூலமாகவும் எனக்கு என்ன இருக்குது கோஆர்டினேட் ஆகிருக்கு. அதே சமயத்தில் நைட்ரஜன் மூலமாகவும் எனக்கு கோஆர்டினேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிற யூனிடெண்டட் லிகான் டைப்பை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆம்பிடெண்டட் லிகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஆம்பிடெண்டட் லிகான் யூனிடெண்டட் லிகான் வந்து மோரர்லெஸ் சிமிலர் மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து யூனிடெண்டட் லிகானில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் தான் போக முடியும். ஆனால் இந்த ஆம்பிடெண்டட் லிகானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கம் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து வெரி சிம்பிள். நம்ம ஆல்ரெடி வெர்னர் தியரியில் நம்ம பார்த்தது தான். இந்த வெர்னர் தியரி கான்செப்டில் வந்து நம்ம பார்த்தது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைமரி வேலன்சி கோஆர்டினேஷன் நம்பர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி வேலன்சியில் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ செகண்டரி வேலன்சி அப்படின்னு அர்த்தம் கோஆர்டினேஷன் நம்பர். இந்த கோஆர்டினேஷன் நம்பரை வந்து என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ணவே முடியாது அப்படின்னு பார்த்தோம். அப்போ நீங்கள் சிம்பிளாக ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மெட்டலை சுற்றி எத்தனை நம்பர் ஆஃப் லிகான் வந்து டைரெக்டாக இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ளார அட்டாச் இருக்கோ அதுதான் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் டைப்ஸ் ஆஃப் யூனிடெண்டட் லிகான் அண்ட் டைடெண்டட் லிகான். இப்போ நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, தப்பாக புரிஞ்சக்கூடாது. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2 எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் நம்பர் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ இதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாலும் இதுவும் 6 தான். ஓகேவா, ஏன்னா இது வந்து குளோரின் வந்து பார்த்திங்கன்னா 6ன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, C2O4 கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் அ C2O4? இட் இஸ் அ ஆக்சலேட். ஆக்சலேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு ஆக்சலேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைடெண்டட் லிகான். ஓகேவா, ஸோ நல்லா புரிஞ்சுங்கப்பா. இந்த இடத்துல எனக்கு மெட்டல் இருக்குது. ஓகே, ஸோ ஹியர் ஐ ஹாவ் த ஹெக்ஸாடெண்டட் லிகான். இப்போ எனக்கு ஆக்சலேட்டை வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்சலேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டொனேட்டிங் சைடு எனக்கு இந்தமாரி கோஆர்டினேட் பண்ண முடியும். அப்போ அதேமாரி இன்னொரு ஆக்சலேட் இருக்குது அப்படின்னா another coordination side. இப்போ எனக்கு எத்தனை டெண்டன்சி ஃபார்மாக இருக்குது இந்த இடத்துல 1 2 3 4 5 and 6 வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 6. ஓகேங்களா, இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோனோடெண்டட் லிகான் கொடுத்துருக்காங்க. ஸோ மோனோடெண்டட் லிகானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக நமக்கு 6 இருக்குது. 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ இந்த 6மே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, டேரெக்டாக இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட கோஆர்டினேஷன் நம்பரும் என்னன்னு பார்த்திங்கன்னா 6 தான். சரிங்களா, இப்போ ஒருவேளை மெட்டல் வித் EDTA இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. EDTA நம்ம என்னென்னு பார்த்தோம், எத்திலின் டயமின் டெட்ராசிட்டேட். இதில் வந்து எத்தனை கோஆர்டினேஷன் நம்பர் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இதில் 1 2 3 4 5 6. இந்த 5 டொனேட்டிங் சைடுமே போய் என்ன பண்ணணும்னா இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற மெட்டலோ போய் என்ன ஆகும், பாண்ட் கோஆர்டினேட் ஆகும். ஸோ அப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னது 6 தான். சரிங்களா, ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துங்க. அண்ட் தென் கோஆர்டினேஷன் ஸ்பியரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கான வந்து கலெக்டிவ்லி டேர்ம், இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த கலெக்டிவ் டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலெக்டிவ் டேர்ம் அப்படின்னது என்க்ளோஸ்டு வித் ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ K4 அண்டு FeCN6. சரிங்களா, ஸோ இதில் வந்து நம்ம வெர்னர் தியரியில் நம்ம பார்த்தது தான். என்ன பார்த்தோம், எகெயின் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள் என்ன ஆகும். ஸோ இதில் ஸ்குவார்னேஷன் ஸ்பியர் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்குவார்னேஷன் ஸ்பியருக்கு வெளியில் இருக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், பிரேக் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கிற பொட்டாசியம் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரேக் பண்ண முடியும். ஸோ 4 ஸ்டாக்கியோமெட்ரி ஆஃப் K+ அண்டு FeCN6 வந்து ஃபார்ம் ஆகும். இதில் மொத்தம் எனக்கு 4 பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வெளில போயிருக்கு இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், அதே ஈக்குவலண்ட் அமௌண்ட்டுக்கு 4 நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா, இதை வந்து கவுண்டர் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் மொத்தம் எத்தனை அயான்ஸ் வந்து இதில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா there will be a 4 number of stoichiometry and 1 number of anion. ஸோ 4 cation 1 anion. ஸோ 5 ions வந்து இதில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கலெக்டிவாக சொல்கிற டேர்ம் தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது, ஜாமெண்ட்ரி தான். ஓகேங்களா,
ஆக்டேட்ரல் ஜாமெண்ட்ரி, டெட்ராட்ரல் ஜாமெண்ட்ரி இது எல்லாமே நம்ம வந்து 11th வந்து VSEPR தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கும். ஸோ அதில் வந்து இதில் படிப்போம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது எல்லாமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாமெண்ட்ரி வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா VPT தியரின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பின்னாடி நம்ம படிப்போம். ஸோ அதில் வந்து இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி ஆக்டேட்ரல் ஜாமெண்ட்ரி, டெட்ராட்ரல் ஜாமெண்ட்ரி அண்ட் ஸ்கொயர் பிளானார். ஸோ மெயினாக இந்த மூணுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா VPT தியரிலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு. இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஒரு மெட்டலை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஸ்கொயர் பிளானார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இதை வந்து பார்க்க ஒரு ஸ்கொயர் பிளானார் மாரி இருக்கா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் வந்து இந்த மாதிரி ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா இதை தான் என்ன சொல்லுவாங்க? ஆக்டேட்ரல் ஜாமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணியும் ஐசோமரைசேஷன் சொல்லிட்டுலாம் நிறைய கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிடேஷன் நம்பர் வந்து மெயினாக வந்து நம்ம வந்து ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் எழுதும்போது நம்ம எப்படி எழுதணும்? ரோமன் நியூமெரியல் வந்து ஃபார்மில் நம்ம வந்து எழுதணும். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோனோடென்டைட் லிகான் அண்ட் டைடென்டைட் லிகான் சொல்லிட்டு தனித்தனியாக அதுக்கான வேல்யூஸ் இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த காப்பரோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னங்கிறத நான் எழுதுகிறேன். ஸோ காப்பரை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? எக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அண்டு சைனட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட வேலன்சி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா -1. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சைனட் இருக்குது இதில்? ஐ ஹாவ் த 4 நம்பர் ஆஃப் சைனட் வில் பி ப்ரெசன்ட். ஸோ இந்த இடத்துல மாலிகுல் நான் எழுதுகிறேன். காப்பர் CN4 பவரில் வந்து பார்த்திங்கன்னா 3- வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ 4 நம்பர் ஆஃப் சைனட் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து -1 கொடுத்தாச்சு. ஸோ ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா -3. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? x - 4 = -3. இந்த -4 அந்த பக்கம் போணுச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறிடுமா? ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன ஆகிடும்? x = +1 அப்படின்னு ஆகிடும். ஸோ அதை தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? +1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் எழுதும்போது காப்பர் பக்கத்தில் இருக்கிற +1 நம்ம என்ன பண்ணணும்? ரோமன் நியூமெரிக்கல்ஸில் நம்ம வந்து எழுதணும். சரிங்களா? ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக இருக்கிற கான்செப்ட் வந்து டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோலிப்டிக் அண்டு ஹெட்ரோலிப்டிக். இதில் ஹோமோ அப்படின்னு என்ன அர்த்தம்? சேம் அப்படின்னு அர்த்தம். ஹெட்ரோ அப்படின்னு என்னது? டிஃப்ரெண்ட்டு. அப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இருக்கிற மெட்டலை சுற்றி லிகான்ஸ் எல்லாமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது பேர் ஹோமோலிப்டிக். இதுவே டிஃப்ரெண்ட் லிகான்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்னது? ஹெட்ரோலிப்டிக். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட் நல்லா ஒத்து பாருங்களேன். ஸோ இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 நம்பர் ஆஃப் அமைன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இட்ஸ் அ ஆக்டேட்ரல் ஜாமெண்ட்ரி. இந்த ஆக்டேட்ரல் ஜாமெண்ட்ரி வேணும் அப்படின்னா ஐ ரிக்வயர்ட் த 6 நம்பர் ஆஃப் லிகான். இந்த 6 நம்பர் ஆஃப் லிகான்ஸ் எல்லாமே என்னது? அமைன் தான். ஸோ அப்போ இது வந்து என்ன கேட்டகரி? ஹோமோலிப்டிக் கேட்டகரிக்குள்ளார வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கோபால்ட்டை சுற்றி 4 நம்பர் ஆஃப் அமைன் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அண்டு 2 நம்பர் ஆஃப் குளோரின் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து இதில் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லிகான்ஸ் வந்து எனக்கு இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ இது வந்து என்ன டைப்புன்னு சொல்லுவாங்க? ஹெட்ரோலிப்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது பார்த்தா தான் அடுத்த கான்செப்ட் நமக்கு நாமென்க்ளேச்சர் நமக்கு நல்லாவே புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.